வணக்கம். வணக்கம். மார்க்சியத்தில் அரசு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? அரசு பற்றிய என்னுடைய கருத்து, மனித சமூக வளர்ச்சி போக்கில் ஒரு கட்டத்தில் தனிச்சொத்து தோன்றி, தனிச்சொத்தை பாதுகாப்பதற்கான குடும்பம் தோன்றி, அவற்றுக்கு இணையாக அந்த தனிச்சொத்தை பாதுகாப்பதற்கும் தனிச்சொத்தினால் இழப்புக்கு ஆளானவர்கள், சுரண்டலுக்கு ஆளானவர்கள், அவர்களுடைய போராட்டங்களை எதிர்ப்பை ஒடுக்குவதற்கும் இன்னொரு பக்கம் தனிச்சொத்துக்காரர்கள் மிகையாக நடந்து அந்த சமூகத்தின் அழிவுக்கு வழி செய்து விடாமல் தடுப்பதற்கும் ஒரு நிறுவனம் தேவைப்பட்டது. அதுதான் அரசு. அரசு தோன்றுவதற்கு முன்பு, தனிச்சொத்து தோன்றுவதற்கு முன்பு, மனிதகுலத்தினுடைய கூட்டு வாழ்க்கையில், பொதுமை வாழ்க்கையில் சில ஏற்பாடுகள் இருந்தன. அந்த ஏற்பாடுகள் கட்டாயப்படுத்தி திணிக்கப்படுகிறவை அல்ல. அங்கே ஒரு தலைமை இருக்கும், அங்கே ஒரு குழு இருக்கும், அங்கே ஒரு அவயம் இருக்கும். ஆனால் அது எதுவுமே இயல்பாக அவங்களுடைய நெறிகளை செயல்படுத்தும், நிர்வாக முறைகளாக இருக்கும். ஆனால் அது எதுவுமே இயல்பாக அவங்களுடைய நெறிகளை செயல்படுத்தும், நிர்வாக முறைகளாக இருக்கும். ஆனால் என்ன இருக்காதுன்னா, இதை செய்யலைன்னா உன்னை அடிப்பேன், இதை செய்யலைன்னா உன்னை சிறையில் போடுவேன், இதை செய்யலைன்னா உனக்கு தண்டனை கொடுப்பாங்கிற ஏற்பாடு இருக்காது. எப்போ இந்த ஏற்பாடுகள் வந்துச்சோ அப்போ அது என்னவாகுது? அரசாக மாறுது. அப்படிப்பட்ட ஒரு அரசு என்பது இந்த சமூகத்தை பாதுகாத்து கொண்டிருக்கு. ரெண்டு விதமாக பார்க்கணும். ஒன்று, அரசு என்பது மனிதகுலம் நாகரிகம் அடைந்ததனுடைய விளைவு. இது சமூகத்திலிருந்து தான் வந்துச்சு. சமூகத்துக்கு வெளியிலிருந்து யாரோ கொண்டு வந்து அரசை ஏற்படுத்தலை. ஆனால் சமூகத்துக்குள்ளிருந்து விளைகிற அரசு என்ற நிறுவனம் அந்த சமூகத்திற்கு மேல் தன்னை ஒரு தனி ஆற்றலாக மாற்றிக்கொண்டு சமூகம் முழுவதையும் அடக்கி வைத்து ஒழுங்குபடுத்துகிறது. இந்த அடக்குதலை நீக்கிட்டோம்னா அரசற்ற ஒரு நிலை. இந்த அரசு வாடி உதிர்ந்து போகும். தனிச்சொத்துடைமை ஒழியும் போது இந்த அரசுக்கான தேவை இல்லாமல் போயிடும். எப்படி தேவை இல்லாமல் போகும்? அடக்குமுறை எந்திரமாக இருக்க வேண்டிய தேவை மறைஞ்சிடும். அப்போ போலீஸு, சிறை, நீதிமன்றத்தை வைத்து தான் சமூகத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற அவசியம் இருக்காது. இப்போ இந்த அறையில் நம்ம 20 பேர் உட்கார்ந்து உரையாடுறோம், பேசுகிறோம். நம்ம எப்படி எது ஒழுங்குபடுத்துது? நம்ம ஒரு தலைவர் இருக்கார், ஒரு ஆசிரியர் இருக்கார். அவர் நம்மளை கோல் வச்சுக்கிட்டு ஒழுங்குபடுத்தலை, துப்பாக்கி முனையில் ஒழுங்குபடுத்தலை. இந்த ஒழுங்கை நமக்கு பழக்கமாக்கியிருக்கார், இப்படி தான் நம்ம நடந்துக்கணும் என்று. அப்போ உழைப்பது கூட மனிதகுலத்தில் ஒவ்வொருவருக்கும் இயல்பான வழக்கமாக மாறணும். லேபர் ஷுட் பி எ ஹேபிட். அந்த வழக்கமாக மாறுகிற போது சமூகத்தினுடைய பொது நெறிகள், பண்பாடுகள், விழுமியங்கள் அனைவருக்கும் இயல்பானதாக மாறுகிற போது ஒரு குழந்தை, அது யாருடைய குழந்தையாக இருந்தாலும் சமூகம் அதற்கு பொறுப்பேற்கணும். அதை பட்டினி போட அனுமதிக்கக்கூடாது. அதனுடைய கல்விக்கு அனைவரும் பொறுப்பேற்கணும். இந்த நிலை வருகிற போது அரசு தேவைப்படாது, வாடி முதிர்ந்து போகும். தி ஸ்டேட் வில் விதரவே என்று எங்கெல் சொல்கிறார். அதுதான் அரசு பற்றி மார்க்சியத்தினுடைய பார்வை. இதுக்கு மேலே நீங்கள் லெனின் எழுதியிருக்கிற அரசும் புரட்சியும் படிக்கணும், எங்கெல்ஸினுடைய குடும்பம், தனிச்சொத்து, அரசு ஆகியவற்றில் தோற்றம் படிக்கணும். படிச்சுக்கன்னா இன்னும் தெளிவாக இதை விளங்கிக் கொள்ளலாம். உலகமயமாக்கல்ல மார்க்சியம் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? முதல்ல என்ன பார்க்கணும்? உலகமயம் என்பது நம்ம பல ஆண்டுகளாக அனுபவிக்கிறோம். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1990களிலிருந்து இந்த உலகமயத்தினுடைய வீச்சான தாக்கம் நம்ம பார்க்குறோம். எது உலகமயமாகி இருக்கிறது? ஒரு பசியற்ற வாழ்வு உலகமயமாகி இருக்கிறார். அனைவருக்குமான கல்வி உலகமயமாகி இருக்கிறதா? எல்லோருக்கும் நிம்மதி, போரற்ற ஒரு வாழ்க்கை உலகமயமாக்கி இல்லை. இது எதுவுமே குளோபலைஸ் ஆகலை. எது குளோபலைஸ் ஆகிருக்குன்னா, முதலாளித்துவ சுரண்டல் உலகமயமாக்கியிருக்கு. ஒரு நாட்டினுடைய முதலீடு உலகமெங்கும் போய் தூவப்படுது, எங்கு போனாலும் முதலீடு செய்யப்படுது. அப்போ சுரண்டலும் வறுமையும் ஒடுக்குமுறையும் தான் இந்த உலகமயத்தில் உலகமயமாகி இருக்கே தவிர நல்லது எதுவும் உலகமயமாகலை. இது அப்படியே மாற்றி எங்கெல்லாம் இந்த அநீதி இழைக்கப்படுதோ அதுக்கு எதிராக போராடினோம்னா இந்த உலகமயம் என்பது
ஆதிக்கத்தின் உலகமயம், சுரண்டலின் உலகமயம், வல்லரசு ஆதிக்கத்தின் உலகமயம் என்பதை மாற்றுமானால் இது நல்லவற்றின் உலகமயமாக மாறும். இந்த மொத்த உலகமுமே ஒரு மனித சமூகத்துக்கான ஒரு நிம்மதியான இருப்பிடமாக, வாழ்விடமாக மாறும். யாரெல்லாம் இணைந்து இந்த இதை தடுக்கலாங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க? அதான் ஒன்று, நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இழப்பதற்கு ஏதுமில்லாத பாட்டாளிகள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிறாங்க. இந்த பாட்டாளிகள் தங்களுடைய சக்தியை ஒன்று திரட்டணும். அவரவர் நாட்டில், இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு ஊரையும் ஊர்மயமாக்குனீங்கன்னா, அந்த ஊருக்குரிய செல்வங்களை அனுபவிக்கிற மாதிரி ஊர் மக்கள் சேர்ந்திருக்கிற மாதிரி மாற்றினீங்கன்னா, உலகமயத்துக்கு எதிராக எது நிற்கும்? ஊர்மயம் நிற்கும். இந்த ஊர்மயம் என்பது இன்னும் விரிவாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேசமும் அப்படி ஆகணும். அதனால தான் ஐக்கிய நாடுகள் அமைப்பினுடைய ஆவணத்திலிருந்து எத்தனையோ உலக அளவிலான ஒப்பந்தங்கள் ஒவ்வொரு தேசிய இனத்தினுடைய சுயநிர்ணய உரிமையை, நல்ல தமிழில் தன்தீர் உரிமையை வலியுறுத்துகின்றன. இப்போ பாலஸ்தீன பிரச்சனை ஏன் பாலஸ்தீனம் அப்படி துன்பப்படுதுன்னா, பாலஸ்தீனத்தினுடைய உரிமை மறுக்கப்படுகிறது, அதனுடைய சுயநிர்ணய உரிமை மறுக்கப்படுகிறதுங்கிறான். அப்போ அனைத்து தேசங்களையும் சேர்ந்த ஒன்றுபட்ட உழைக்கும் மக்களும், அனைத்து தேசங்களுக்கு இடையிலான நிகர்மை அல்லது சமத்துவமும், ஒவ்வொரு தேசத்தினுடைய சுயநிர்ணய உரிமை, இதுதான் இந்த தீங்கான சுரண்டலின், ஒடுக்குமுறையின் உலகமயத்தை எதிர்த்து முறியடிப்பதற்கான சக்தி.